Welcome students to economic class, and in this video we are going to continue the chapter food security and nutrition. We will start with agriculture policies in India. The new agriculture policy based on export of agriculture goods was announced by the central government in 2018. So policy அப்படினா திட்டங்கள் கவர்மெண்ட் என்னென்ன திட்டங்கள் போட்டிருக்கு அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான என்னென்ன திட்டங்கள் கவர்மெண்ட் போட்டிருக்கு அதை பத்தி தான் படிக்க போறோம். Right, 2018, this policy states the government has decided to remove export restrictions on most organic and processed agriculture products. அதாவது ஏற்றுமதி இங்க இருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றது அது பேர் தான் எக்ஸ்போர்ட். அப்போ இங்க இருந்து நீ அனுப்பணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு நிறைய டாக்ஸ் பே பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்கு, எக்ஸைஸ் டியூட்டி கட்டணும், அதுக்கான டாக்ஸ் கட்டணும், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அதிக அமௌண்ட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பணம் செலுத்தணும். அப்ப என்ன பண்ணாங்க இந்த கவர்மெண்ட் அந்த விஷயத்த கம்மி பண்ணிட்டாங்க. ஓகே, நீங்க அதிகமா பணம் செலுத்த வேணாம், கம்மியா செலுத்தினா போதும் அப்படின்ற ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். புரிஞ்சா? அதுவும் மெயினா இந்த ஆர்கானிக் ப்ராசஸ்டு அண்ட் ப்ராசஸ்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கு இந்த விஷயத்த அவங்க செஞ்சாங்க. ஓகே, எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு கட்டுப்பாடு இருந்தது, அந்த கட்டுப்பாடு எல்லாம் தளர்வு பண்ணிட்டாங்க. அக்ரிகல்ச்சர் பாலிசி ஆஃப் த கண்ட்ரீஸ் இஸ் மோஸ்ட்லி டிசைன் பை த கவர்மெண்ட் ஃபார் ரைசிங் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஆல்சோ ஃபார் ரைசிங் த லெவல் ஆஃப் இன்கம் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் farmers within a definite time frame. ஏன் இந்த திட்டம் அப்படின்னா எதனால இந்த திட்டம், யாரால இந்த திட்டம் வகுக்கப்பட்டதுன்னா இது யாரு கவர்மெண்ட்னால வகுக்கப்பட்ட திட்டம். இதுக்கான மெயின் எண்ணம் என்ன? ரேசிங் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன், அக்ரிகல்ச்சரத்தோட தயாரிப்பை இன்க்ரீஸ் பண்றது, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றது, அண்ட் ஆல்சோ த ரேசிங் த லெவல் ஆஃப் இன்கம் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஃபார்மர்ஸோட தரத்தை, அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த அக்ரிகல்ச்சர் பாலிசி கொண்டு வந்தது. அதுவும் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல இது நடக்கணும் அப்படின்ற விஷயத்த கொண்டு வர்றதுனால அது அப்பப்ப நடக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் பாலிசி இதோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ்ஸ், அது பத்தினியான முக்கியமான அக்ரிகல்ச்சர் பாலிசி அப்படின்னா நீங்க இதை எழுதலாம். புரியுதா? என்னது அப்படின்னு கேட்டாலும் இதை எழுதலாம், அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் கேட்டாலும் நீங்க இதை எழுதலாம். ரைட். This policy is formulated for all around comprehensive development of the agriculture sector. இது வந்து objectives, main objectives, அதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு அப்படின்றது வந்து அக்ரிகல்ச்சர் பாலிசி கவர்மெண்ட் போட்ட திட்டம், அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்ற விஷயம் இந்த ஃபுல் பேராகிராஃப்லயும் இருக்கு. ரைட். அடுத்தது, following are some of the important objectives of India's agriculture policy. இப்ப நம்ம வந்து உண்மையான நோக்கம் இதுதான், இதை வந்து ஹைலைட் பண்ணி ஒரு பாயிண்ட் வைஸ்ல கொடுத்துருக்காங்க. உண்மையான நோக்கம் என்ன, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, எதனால அந்த திட்டம்லாம் வகுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஒண்ணு, raising the productivity of இன்புட்டோடைய விஷயம் வந்து அந்த ப்ரொடக்டிவிட்டியை அதிகமாக்குறது. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியாஸ் அக்ரிகல்ச்சர் பாலிசி இஸ் டு இம்ப்ரூவ் த ப்ரொடக்டிவிட்டி. அதிகமான தயாரிப்பை உற்பத்தி பண்றது, அதுக்கான இன்புட்டை பர்ச்சேஸ் லைக் அதுக்கான தேவையான இன்புட்டை வந்து சப்ளை பண்றது. இப்ப கவர்மெண்ட் என்ன சப்ளை பண்ணது நமக்காக, ஒரு அதிகமான ப்ரொடக்ஷன் அக்ரிகல்ச்சர்ல இருந்து வரணும், தரமான சீட்ஸ் அவங்களே சப்ளை பண்றாங்க, ஃபர்டிலைசர்ஸ் அவங்களே கொடுக்குறாங்க, பெஸ்டிசைட்ஸும் கம்மி விலைக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இரிகேஷன் ப்ராஜெக்ட் மூலியமா தண்ணியும் விவசாயத்துக்கு கொண்டு வந்து கவர்மெண்டே சேர்த்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்புட் தேவையான அந்த அக்ரிகல்ச்சர் தேவையான இன்புட் எல்லா விஷயங்களும் கவர்மெண்டே அதுக்கான விஷயங்கள் செய்யும் போது கண்டிப்பா அதோட லாபமும் அதோட ப்ரொடக்டிவிட்டியும் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகுது. ரைட். ரைசிங் வேல்யூ ஆடட் பர் ஹெக்டர். ஒரு ஹெக்டருக்கு வந்து ஒரு காலத்துல வந்து இவ்வளவு லாபம் வந்ததுன்னா அதோட இப்போ அந்த ஹெக்டர்ல இன்னும் அதிக லாபம் வர மாதிரி விஷயங்கள் நடந்துருச்சு. அக்ரிகல்ச்சர் பாலிசி இஸ் டு இன்க்ரீஸ் பர் ஹெக்டர் வேல்யூ ஆடட் பை ரேசிங் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் ஜெனரல் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி வித் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஹோல்டிங் இன் பர்டிகுலர். அதுக்கான தேவையான விஷயங்கள் எல்லாமே அவங்க செய்வாங்க. ரைட். ப்ரொடெக்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த புவர் ஃபார்மர்ஸ். ப்ரொடெக்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த புவர் ஃபார்மர்ஸ் அப்படின்னா என்ன? அந்த இப்போ வந்து ஒரு லாபமே கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்து அந்த அக்ரிகல்ச்சர்ல விட்டு விவசாயத்தை விட்டு வேற ஏதாவது புழைச்சிக்கலாம்ப்பா அப்படின்னு வெளியே வந்துருவாங்க. அதனால அந்த இன்ட்ரெஸ்ட வந்து பாதுகாப்பு பண்ணணும், அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்க விடாம இருக்கிறதுக்காக கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் பாலிசி இஸ் ப்ரொபோஸ் டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த புவர் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் பை அபாலிஷிங் இன்டர்மீடியரி த்ரூ லேண்ட் ரெஃபார்ம்ஸ், எக்ஸ்பேண்டிங் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் சப்போர்ட் டு த புவர் ஃபார்மர்ஸ். இப்போ வந்து நேரடியா ஃபார்மஸே வந்து விநியோகம் பண்ற, நேரடியா அவங்களே வந்து டைரக்ட் கன்சியூமருக்கு விலை கொடுத்துற இந்த மாதிரி சந்தைலாம் வந்துருச்சு, மார்க்கெட் எல்லாம் வந்துருச்சு இல்லையா? எஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நேரடியா வந்து அவங்க வந்து நேரடியா கன்சியூமருக்கு கொடுக்கும்போது அவங்க ஒரு தக்காளி வந்து ஒரு தக்காளியோட விலை வந்து 10 ரூபான்னு அவங்க போட்டு அவங்க இது பண்ணாலும் இப்போ மார்க்கெட்ல அவங்க நேரடியா கன்சியூமர் கையில போகும்போது 30 ரூபான்னு சொல்லிட்டு அவங்க டைரக்டா வித்துக்கலாம். அப்போ வந்து 20 ரூபா அவங்களுக்கு லாபம் வருது.
புரியுதா? அந்த முழு 20 ரூபாவும் அவங்க கைக்கே போயிடுது. இப்ப நடுவுல அந்த தரகரு இல்லைன்னா அந்த மாதிரி கிராசரி ஷாப்ஸ் வச்சுன்னு இருக்கவங்க இதுல நுழைய முடியாது. புரியுதுங்களா? அதுதான் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அக்ரிகல்ச்சர் பாலிசி மூலியமா நிறைய திட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மாடர்னைசிங் அக்ரிகல்ச்சர் செக்டர். ஸோ மாடர்னைசிங்னா இப்போ வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா நமக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணணும் கண்டிப்பா. ஸோ டெக்னாலஜி வந்து கவர்மெண்டே வந்து நிறைய டெக்னாலஜி புது டிராக்டர் அதுக்கான தேவையான இன்புட்ஸ் எல்லாம் அதிகப்படுத்தி புது டெக்னாலஜி என்னவோ அந்தந்த மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து ஃபார்மர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுங்க அந்த மாதிரி விவசாயம் பண்ணுங்க தண்ணி கம்மியா இருக்கிற ஏரியால இந்த மாதிரி சீட் போடுங்க அப்படின்ற நிறைய எஜுகேஷன் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்றது. என்வாயர்மெண்டல் டிகிரடேஷன். ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கும் நம்ம எதுவுமே நம்ம செஞ்சிட முடியாது. அதான் என்வாயர்மெண்டல் பொல்யூஷன் பண்ற மாதிரி என்வாயர்மெண்டல் கேடு விளைவிக்கிற மாதிரி என்வாயர்மெண்ட்ல இருந்து ஃபுல்லாவே அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் எடுத்துடுற மாதிரி நம்ம எந்த விஷயம் செய்ய முடியாது. அதனால அக்ரிகல்ச்சர் பாலிசி வந்து செக் பண்றாங்க. நீ வந்து இவ்வளவுதான் செய்யணும் அவ்வளவுதான் செய்யணும் அப்படின்னும் போது கண்டிப்பா என்வாயர்மெண்ட்டும் நல்லா இருக்கும், அதே டைம்ல அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியும் பாதிக்காம இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் பாலிசியில வருது. Environmental degradation. Agriculture policies of India has set another objective to check environmental degradation on natural basis of Indian agriculture. Last one, removing the bureaucratic obstacles. The policy has set another objective to remove the bureaucratic obstacles on the farmers, cooperative society and self-help institutions so that they can work independently. So இவங்க யாரையும் நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லாத அளவுக்கு பல திட்டங்கள் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. புரியுதா? நடுவுல இந்த இடைத்தரகர்கள் எல்லாம் இல்லாம இவங்களே வந்து அதிக லாபத்தை டைரக்டா கன்சியூமருக்கு விற்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க. ரைட். மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இந்த ஃபுட் செக்யூரிட்டி இது வந்து எல்லாருக்கும் போய் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது பாவர்ட்டி வந்து நிக்குது, அது இல்ல. சோ அத பத்தி நம்ம படிக்க போறோம். பாவர்ட்டி அப்படின்னா இந்த ஃபுட் செக்யூரிட்டி, ஏன் இந்த ஃபுட் செக்யூரிட்டி விஷயத்துல நம்ம பாவர்ட்டியும் படிக்கிறோம் அப்படின்னா ஏன்னா வந்து அந்த மக்களுக்கு அந்த அளவுக்கு அந்த சாப்பாடு போய் ரீச் ஆகல. அப்போ அந்த பாவர்ட்டிக்கான காரணம் என்ன, பாவர்ட்டியை நம்ம எப்படி எல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கம்ப்ளீட் இந்த எக்கனாமிக் லெசன்ஸை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ பாவர்ட்டின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பாவர்ட்டி கண்ணோட்டத்துல நம்ம வந்து அந்த அவங்களுக்கு வந்து ஏன் வந்து அந்த ஃபுட்டு போய் சேரல, எதனால அவங்களால வாங்க முடியல அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் MPI வாஸ் லான்ச்ட் பை United Nations Development Program, UNDP, and the Oxford Poverty Human Development Initiative OPHI in 2010. The basic philosophy and significance of the MPI is that it is based on an idea that poverty is not unidimensional and that is rather multidimensional. ஒரு பாவர்ட்டின்ற விஷயத்த இவங்க என்ன எப்படி வந்து இவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா ஒரு கண்ணோட்டத்துல நம்மளால பார்க்க முடியாது, இது வந்து பல கண்ணோட்டத்துல அது பல பரிமாணத்துல இருக்கு அந்த பாவர்ட்டி. ஓகேவா? Right. Multidimensional poverty is made up of several factors that constitute poor people experience of deprivation of health. So multidimensional பல விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு வந்து தரமான ஒரு ஆரோக்கியமா இருக்காங்களா, படிப்பு இருக்கா, அவங்களோட லிவிங் ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கு, அவங்களோட வருமானம் என்ன இருக்கு, அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்கா, அவங்களால சுயமா எல்லாத்தையும் செய்ய முடியுமா, அவங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் தரமான அவங்க ஒர்க் செய்யறாங்களா, இத்தனை அவர் தான் செய்யறாங்களா, இல்ல கொத்தடிமையா இருக்கிறாங்களா, இல்ல யாராவது அவங்கள வந்து இல்ட்ரீட் பண்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பாவர்ட்டியை அப்ரோச் பண்ணணும். அப்பதான் நம்ம தெரியும் வந்து ஒரு பர்சன் வந்து பாவர்ட்டியில இருக்காங்களா இல்லையா அப்படின்ற விஷயம். Now we are going to see in a multidimensional Poverty Index 2018 report in India. So நம்மளோட தமிழ்நாடோடைய மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2018 ரிப்போர்ட்ல என்னென்ன சொல்றாங்க, எப்படி எல்லாம் அதை வந்து பார்த்திருக்காங்க, எந்தெந்த கண்ணோட்டத்துல அவங்க பார்த்திருக்காங்க. சோ இதுதான் அந்த முக்கியமான விஷயம். ஓகேவா? ரைட். Over the last decades, Tamil Nadu has made significant progress in poverty reduction. So இந்த மாதிரி ஒரு poverty reduce பண்றதுக்கு தமிழ்நாடு பல திட்டங்கள் போட்டிருக்காங்க. The districts of Tamil Nadu are classified into 3 categories, namely high poverty districts, more than 40% of the population living below the poverty. இப்போ வந்து தமிழ்நாடு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து தமிழ்நாடே அந்த ரிப்போர்ட் பிரகாரம் 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் வந்து அந்த 40% பாப்புலேஷனே வந்து பாவர்ட்டிக்கு கீழே இருக்கிறவங்க. சோ அதை வந்து தனியா ஒரு ஹை பாவர்ட்டி டிஸ்ட்ரிக்ட்ஸ் பிரிச்சிருக்காங்க. இன்னொன்னு மாடரேட் புவர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது 30% அவங்க பாப்புலேஷன் வந்து பாவர்ட்டியில இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து நம்ம என்ன டிஸ்ட்ரிக்ட்ல போடுறோம்னா மாடரேட்லி புவர் டிஸ்ட்ரிக்ட் போடுறோம். அதே தடவை 30க்கும் கம்மியா இருக்கிற பாப்புலேஷன்ல ஏரியால இருக்கிற பீப்புள் எல்லாம் வந்து பாவர்ட்டி லைன்ல இருக்காங்கன்னா அவங்கள வந்து நம்ம என்ன எப்படி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல போடுறோம்னா லோ லெவல் பாவர்ட்டி டிஸ்ட்ரிக்ட்ஸ் பிரிக்கிறோம் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. ரைட். ஆஃப்டர் 1944
The poverty has declined steadily in both rural and urban areas in Tamil Nadu. So 1994ல இருந்து கிராஜுவலா அந்த பாவர்ட்டின்ற விஷயம் கிராஜுவலா தமிழ்நாட்டுல கம்மியாயிட்டே வருது. ரைட், சூப்பர், நல்ல விஷயம் இல்ல. And state has a smaller shares of India's poor relative to its population. After 2005, the poverty reduction in this state has been faster than in many other states in India. So நீங்க இந்த கம்பேர் பண்ணும்போது, கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணும்போது 2005ல கண்டிப்பா தமிழ்நாடு வந்து அந்த பாவர்ட்டி ரிடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமா ஃபாஸ்டா பண்ணிட்டாங்க. இப்ப நிறைய பேர் வந்து பாவர்ட்டி லைன்ல இருந்து மேல வந்துட்டாங்க. புரிஞ்சுச்சு அவங்களுக்கு? தமிழ்நாடு லீட்ஸ் இந்த பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம். எலிவேஷனை போக்குறது, இந்த வறுமையை போக்குற திட்டங்கள், அது பேர் தான் பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம்ஸ். டியூரிங் 2014-17 பல திட்டங்கள் போட்டதுனால கண்டிப்பா நம்ம நிறைய மக்களை வந்து பாவர்ட்டி லைன்ல இருந்து மேல கொண்டு வந்திருக்கோம்னு அர்த்தம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா has implemented many policies and programs to eradicate poverty. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வேலை செய்யுது, அதே மாதிரி இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் நிறைய விஷயங்கள் பாவர்ட்டி எராடிகேட்னது இந்த விஷயத்தை போக்குறது தான் எராடிகேஷன், ரைட்? ஸோ தீஸ் பாலிசி அண்ட் ப்ரோக்ராம்ஸ் கண்டினியூ வில் கம்ப்ளீட்லி எராடிகேட் த பாவர்ட்டி இன் த ஸ்டேட்ஸ். இன் ஃபியூச்சர் தமிழ்நாடு ஹாஸ் பிகம் அ மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி திட்டங்கள் போயிட்டே இருக்கும் போது கண்டிப்பா அந்த இன்னும் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாடு என்ன ஆகும் போதுன்னா முழுசா பாவர்ட்டியை எராடிகேட் பண்ணி ஒரு மாடல், ஒரு ரோல் மாடலா பல ஸ்டேட்டுக்கு விளங்க போகுது அப்படின்ற விஷயத்தை இங்க என்க்ளோஸ் பண்ணிருக்காங்க, ரைட்? டாப் அண்ட் பாட்டம் எம்ஐபி, ஓகே, MPI districts in Tamil Nadu, sorry, MPI districts in Tamil Nadu, அதாவது மாடரேட் பாவர்ட்டி இண்டெக்ஸ் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. ஸோ இங்க வந்து டாப் 5 கொடுத்துருக்காங்க, பாட்டம் 5 கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம வந்து டாப் 5னா காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், இதெல்லாம் வந்து டாப் 5ல இருக்கு. அதாவது 10%க்கும் 30%க்கும் கம்மியா தான் பாப்புலேஷன்ல வந்து பாவர்ட்டி இருக்குதுன்னு அர்த்தம். காஞ்சிபுரம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் சென்னை, அடுத்தது தேர்டு கடலூர், ஃபோர்த்து கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். இப்போ வந்து கடைசியா இப்ப பாட்டம்ல இருக்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். லாஸ்ட்ல யார் இருக்கான்னா தருமபுரி. இந்த 40%க்கு மேல இருக்க பாப்புலேஷன் வந்து அங்க வந்து பாவர்ட்டியில இன்னும் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ தருமபுரி தான் லாஸ்ட்ல இருக்குது. அதுக்கு முன்னாடி பெரம்பலூர் இருக்கு, அதுக்கு முன்னாடி ராமநாதபுரம், அதுக்கு முன்னாடி விருதுநகர், அதுக்கு முன்னாடி அரியலூர். சோ இது லாஸ்ட் 5, இது ஃபர்ஸ்ட் 5. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை பத்தி பார்த்தலாம். இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இண்டிகேட்டர்ஸ், எதை வச்சு நீ வந்து பாவர்ட்டியை வந்து நீ கணக்குல எடுப்ப அப்படின்னா இது 3 பரிமாணங்களை பிரிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது மல்டி டைமென்ஷனல் அந்த பல கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கணும். சரி, 3 கண்ணோட்டத்துல இப்ப பார்க்க போறோம். ஒன்னு ஃபர்ஸ்ட் ஹெல்த், எஜுகேஷன், அடுத்தது லிவிங் ஸ்டாண்டர்ட். இப்ப ஹெல்த்ன்னு பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து உண்மையான நியூட்ரிஷன், அதாவது பேலன்ஸ் டயட் இருக்கா, எந்த சத்து குறைபாடு இல்லாம அவங்களுக்கு போய் சேருதா, அதை வந்து நம்ம பார்க்கணும். அடுத்தது எந்த அளவுக்கு குழந்தைங்களோட மார்டாலிட்டி ரேட் இருக்கு, அதாவது குழந்தைங்க மார்டாலிட்டி அப்படின்னு சைல்டு மார்டாலிட்டினா பிறந்து குழந்தை வந்து ஒரு 5 வயசு வரைக்கும் உயிரோட இருக்கிறது தான் வந்து அது வந்து நம்ம என்ன சொல்றோம், நல்ல விஷயம். இப்போ வந்து அந்த 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க இறந்துருச்சு அப்படின்னா அது பேரு சைல்டு மார்டாலிட்டி. சைல்டு டெத் ரேட்டை தான் நம்ம மார்டாலிட்டின்னு சொல்றோம். ஸோ அது எந்த சதவீதத்துல இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இண்டிகேட்டர் அப்படின்னு என்னது, எதை வச்சு நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து பாவர்ட்டியில இருக்காங்க இல்லையா அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கலாம்னா இதெல்லாம் வச்சு. சோ ஹெல்த்ல இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப எஜுகேஷன்ல எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? ரைட், இயர் ஆஃப் ஸ்கூலிங். எந்த இயர்ல அந்த குழந்தை வந்து எந்த இயர்ல வந்து அந்த குழந்தை வந்து எவ்வளவு இயர் வந்து அந்த குழந்தை வந்து எஜுகேஷன்ல இருந்திருக்கு. 10ஆவதுலயே டிராப் அவுட் ஆயிடுச்சா, இல்ல 5ஆவது தான் படிச்சிருக்கா, இல்ல 2ஆவது தான் படிச்சிருக்கா. அடுத்தது ஸ்கூல் அட்டெண்டன்ஸ். இதை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு வந்து எத்தனை நாள் வருதுன்னு வச்சு அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அந்த குழந்தைக்கு எஜுகேஷன் எப்படி இருக்கு. ஏன்னா எல்லா நாளும் வந்தாதான் அந்த கம்ப்ளீட் எஜுகேஷன் அவங்க குழந்தைக்கு கிடைக்க முடியும், ரைட்? சோ இது ரெண்டுமே வந்து எஜுகேஷன்ல ஒரு இண்டிகேட்டரா இருக்கு. அடுத்தது லிவிங் ஸ்டாண்டர்ட், வாழ்க்கை தரத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா எதெல்லாம் வச்சு நம்ம வாழ்க்கை தரத்தை பார்க்கலாம் அப்படின்னா, நான் நல்லா வாழறேன் அப்படின்னா எதை வச்சு பார்க்கலாம்னா அவனுக்கு ஒண்ணு தேவையான ஃபியூவல் இருக்கணும், அவனுக்கான தேவையான சுகாதாரம் இருக்கணும், அதாவது நல்ல டாய்லெட் ஃபெசிலிட்டி, கண்ட இடத்துல வெளியே போக கூடாது, நல்ல ஒரு பொறுப்பான அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி, சானிடேஷன்ஸ், ஹைஜீனா இருக்கக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் தான் சானிடேஷன். அதே மாதிரி அந்த சாக்கடை எல்லாம் ஒழுங்கா ப்ராப்பரா டிஸ்போஸ் ஆகிறது தான் எல்லாமே சானிடேஷன்ல வரும். வாட்டர், தண்ணி, குடிநீர், அவனுக்கு தண்ணியான பேசிக்கான குடிநீர் அவனுக்கு இருக்கா இல்லையா. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி, இது எலக்ட்ரிசிட்டி ரொம்ப ரொம்ப தேவையான விஷயங்கள் இல்லையா நமக்கு. இது அடிப்படையான இப்ப எலக்ட்ரிசிட்டி இப்ப நீடுக்கு வந்துருச்சு.
பேசிக் நெசசிட்டில இருந்துச்சு. அவனுக்கு வந்து ஒரு தர அப்படின்னா அவனுக்கு வந்து இருக்கிற இடம் இருக்கா, அவனுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு சொத்து ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்ல அவன் வந்து அதை வச்சு சமாளிக்க முடிக்கிற அளவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கா, இது அசெட். ஸோ இதெல்லாம் வச்சுதான் அவனோட வாழ்க்கை தரத்தை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா அவன் வாழ்க்கை தரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் இல்லைன்னா அவன் கண்டிப்பா அவனோட வாழ்க்கை தரம் கம்மியா இருக்குதான் அர்த்தம். புரிஞ்சுச்சா? ஸோ இதெல்லாம் வந்து 10 இண்டிகேட்டர்ஸ். ஸோ இந்த 3ஆ டிவைட் பண்றோம். இந்த 3துலயும் நம்ம இதெல்லாம் வச்சு நம்ம இதை பார்க்கலாம். ஹெல்த்னா நியூட்ரிஷன், சைல்ட் மார்டாலிட்டி பார்க்கலாம். எஜுகேஷனா இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், எந்த இயர் வந்து எத்தனை இயர் வந்து ஸ்கூல்ல படிச்சிருக்கான், அதே மாதிரி ஸ்கூல் அட்டண்டன்ஸ் வச்சு எஜுகேஷன் பார்க்கலாம். லிவிங் ஸ்டாண்டர்ட் எதை பார்க்கலாம், இதெல்லாம் வச்சு நம்ம லிவிங் ஸ்டாண்டர்ட் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் இந்த பரிமாணத்துல பார்த்தோன்னா கண்டிப்பா நம்மளால பாவர்ட்டி அந்த ஒரு பர்சனுக்கு இருக்கா இல்லையான்னு விஷயத்த நம்மளால தீர்மானிக்க முடியும். தீஸ் ஆர் த 10 indicators and these are the multidimensional poverty index. இதை வச்சுதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஒரு பர்சன் பாவர்ட்டியில இருக்காங்களா இல்லையா அப்படின்றது. ஓகேவா? நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ். ஹெல்த் ஸ்டேட்டஸ், எந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னா அது நிலைப்பாடு. நீ என்ன இருக்க, நீ ஸ்டேட்டஸ் போடுறல, நீ உன்னோட நிலை என்ன, நீ அழுகுற, நாளைக்கு ஸ்கூலுக்கு வர அப்படின்னு அழுகுற அப்படின்னா நீ போடுறல உன் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப். அது மாதிரி நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ் எந்த நிலையில இருக்கு, இப்போதைக்கு தமிழ்நாட்டுல எந்த நிலையில இருக்கு, தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாலும் என்ன நிலையில இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்தியால பார்ப்போம், அதுக்கப்புறமா அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கும் வந்து தமிழ்நாடோட நிலைப்பாடு என்ன, ஹெல்த் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அதுவும் நம்ம பார்த்துருவோம். அதான் முக்கியமான லாஸ்ட் பார்ட் ஆஃப் த லெசன். ஸ்டேட்டஸ் ஆஃப் நியூட்ரிஷன். We noted early that the food security include nutrition security too. So நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் food securityலயும் என்ன வருது, அந்த நியூட்ரிஷன் சத்து, என்னென்ன சத்துன்னு ஒண்ணு இருக்குது. நம்ம வந்து சத்து குறைபாடு நிறைய விஷயங்கள், அதனால நிறைய டெஃபிஷியன்சி டிசீஸ் வருது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுட் செக்யூரிட்டியில இந்த நியூட்ரிஷன் செக்யூரிட்டியும் வருது, ரைட்? தோ அவர் கண்ட்ரி ஹாஸ் ரீச் செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், த நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பாப்புலேஷன் ஹாஸ் நாட் சீன் கரஸ்பாண்டிங் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஏதோ நமக்கு வந்து உணவு இருக்கு தவிர அது சத்தா கரெக்டா எல்லாருக்கும் போய் அந்த சத்து போய் சேருதா அப்படின்னா அது கம்மியா தான் இருக்கு. இன் 2015-16, 27% of the rural women and 16% of the urban women in the age of 15 to 47 were counted as undernourished or chronically energy deficient. உங்களுக்கு தெரியும் ஒரு சாப்பாட்டுல அயன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அயன் வேணும், விட்டமின் சி வேணும், விட்டமின் ஏ வேணும். இதெல்லாம் இருந்தாதான் ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். அயன் வந்து கண்டிப்பா இருக்கணும், சரியா? அந்த அயன் இருந்தா மட்டும்தான் ஆக்சிஜனை கேரி பண்ண முடியும். ஆக்சிஜன் வந்து போகும்போதுதான் செல்லு வந்து அது வந்து கம்ப்ளீட்டா அது வந்து ஒரு எனர்ஜியை லிபரேட் பண்ண முடியும். ஸோ இந்த அயன் டெஃபிஷியன்சி இருக்கும்போது கண்டிப்பா என்ன ஆகும்னா எனர்ஜியே இருக்காது, அது சோர்வா இருப்பாங்க. அதனால இந்த அண்டர் நரிஷ்ட், இந்த மாதிரி சத்தான உணவை சாப்பிடாதனாலதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 15 to 49 இயர்ஸ்ல இருக்கிற லேடிஸ்க்கு, அதாவது விமனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அண்டர் நரிஷ்ட் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அண்டர் நரிஷ்ட் என்னது, சத்தான உணவு அவங்களுக்கு வந்து ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்றது அர்த்தம். யார் சொல்லியிருக்காங்கன்னா நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே சொல்லியிருக்காங்க. More than half of the women in the reproductive age 15 to 49 in both rural and urban area, அதாவது கிராமத்துல இருக்கிறவங்களும் சரி சிட்டில இருக்கிறவங்களும் சரி, இந்தியா வேற அனீமிக். ஸோ ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அண்டர் நரிஷ்டும் ஒரு இது. அண்டர் நரிஷ்டுனா வந்து எல்லா நியூட்ரிஷன் தான் அவங்க சொல்றாங்க, விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாங்க. ஆனா இங்க அனிமிக்னா இது கம்பல்சரியா இந்த டிசீஸ்க்கான இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் என்னதுன்னா அயன் டெஃபிஷியன்சி தான். ஸோ அயன் பற்றாக்குறையினாலதான் இந்த அனிமிக் அப்படின்ற ஒரு டெஃபிஷியன்சி டிசீஸ் வருது 2015-2016. ஸோ இந்த இயர்ல இந்த கணக்கை அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுல இந்த 15 to 49 இயர்ல உள்ள இருக்க பாதி சதவீத விமென்ஸ் வந்து அனிமிக்கா இருக்காங்களா இந்த 15-16 இயர்ல. As regards children, about 60% of the rural and 56% of the urban children in the age of group 6 to 59 months are counted to be anemic. ஓகே, சோ இந்த மாசத்துக்குள்ள, ஆறுல இருந்து பிறந்த 6ல இருந்து 59 மாசத்துக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கும் அனிமிக் இருக்காங்க. அதுவும் வந்து ரூரல்ல வந்து 60% இருக்காங்க, அர்பன்ல வந்து 56% இருக்காங்க. இந்த 15-16 இயர் கணக்கு பிரகாரம் about 41% of the rural and 31% of the urban children are stunted. Stunted அப்படின்னா வளர்ச்சியே இல்லாம குள்ளமா இருக்கிறதா அதை stunted அப்படின்னு நம்ம சொல்லுவோம். That is, they are not required height in the correspondence of their age. அவங்களோட ஏஜுக்கும் அவங்களோட வளர்ச்சிக்கும் பொருத்தமே இல்லாம, அதாவது ஏஜ் ஜாஸ்தியா இருக்கு, வளர்ச்சி வந்து கம்மியா இருக்கு, அதுதான் stunted growth அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Another indicator of nutrition deficiency among the children is underweight. சோ இப்ப நீ நியூட்ரிஷனை எப்படி வச்சு நியூட்ரிஷன் அவன் நல்லா தரமான உணவு சாப்பிட்றானா இல்லையா, இல்லைன்னா நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருக்கா இல்லையான்னா அண்டர் வெயிட்டை பார்த்து சொல்லலாம், இல்லைன்னா அனிமிக்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து இந்த வார்த்தையை அண்டர் நரிஷ்ட் அப்படின்ற விஷயத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? சோ இதெல்லாம் வந்து இண்டிகேட்டர்ஸ்.
என்னது இதெல்லாம் இண்டிகேட்டர்ஸ். another இண்டிகேட்டர் அப்படின்னா அண்டர் வெயிட். ஸோ என்ன இண்டிகேட்டர் ஒரு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருக்குன்னா என்னென்ன இண்டிகேட்டர் வச்சு நீ கண்டுபிடிப்ப அப்படின்னா அண்டர் வெயிட், அதாவது வயசுக்கு தகுந்த வெயிட் இல்ல, அந்த ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இல்ல, அதுதான் வந்து வெயிட் இன் ரிலேஷன் வித் ஏஜ். அண்ட் இந்தியா in 2015-16 about 20% of the children in the age group of 6 to 59 months and in the rural and urban are estimated to be underweight. ஸோ 20% குழந்தைங்க வந்து அண்டர் வெயிட்டா தான் இருக்கிறாங்க இந்த இயர்ல 2015-16 ரிப்போர்ட் பிரகாரம். ஓகேவா, ரைட். நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ் இன் தமிழ்நாடு. இப்ப நம்ம வந்து ஓவரால் இந்தியால பார்த்தோம், இப்ப தமிழ்நாடு வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா நம்ம பார்க்க போறோம். நியூட்ரிஷன் பிளே a crucial role in human wealth and health and well-being. At the national level, despite higher economic growth, improvements in the human development indicators like nutrition level of population have been unacceptably slow. So national level ஸ்லோவா இருந்தாலும் இப்ப நம்ம தமிழ்நாடு பத்தி பார்க்க போறோம். The large number of Indian children are stunted. ஏற்கனவே படிச்சோம். Substantial number of Indian children and women are underweight, anemic and suffer from micronutritional deficiency. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் இது வந்து நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஃபுட் செக்யூரிட்டி, நியூட்ரிஷன் செக்யூரிட்டி பேஸ்டு பிரச்சனைகள், ரைட். டு அட்ரஸ் தீஸ் கன்சர்ன், இந்த விஷயத்தை போக்குறதுனால சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் have been channelizing substantial resources into various health and nutrition schemes and programs like. ஸோ இதை வந்து இந்த பற்றாக்குறையை தீர்க்கிறதுக்காக கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரெண்டும் இணைஞ்சு பல திட்டங்கள் போட்டிருக்காங்க. எது மூலியமா? ஒரு ஆர்கனைசேஷன் மூலியமா. அந்த ஆர்கனைசேஷன் ஸ்கீம் என்னது? இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ், ICDS, அண்ட் மிட் டே மீல்ஸ், மத்திய உணவு திட்டம், ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம், RCH, நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷனரி, NRHM. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன். இந்த திட்டங்கள் மூலியமா, இந்த சர்வீசஸ் மூலியமா நம்மள இந்த பற்றாக்குறை, இந்த அண்டர் வெயிட், அனிமிக், இந்த மால் நியூட்ரிஷன், மைக்ரோ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி குறைபாடுகள் தீர்க்கிறதுக்கே இந்த ஆர்கனைசேஷன்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த எல்லா ஆர்கனைசேஷனுமே சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இணைஞ்சு செய்யற விஷயங்கள், ரைட். However, an effective scaling up of these efforts are required to mitigate the incidence of the undernutrition in the country. இது வந்து ரொம்ப பொறுப்பா சீரா செஞ்சா மட்டும்தான் இந்த விஷயத்த நம்ம போக்க முடியும், இந்த அண்டர் நியூட்ரிஷன். தமிழ்நாடு, இப்ப நம்ம தமிழ்நாடு பத்தி பார்க்கலாம். தமிழ்நாடு has played a pioneering role in the bringing about significant change in the health and the nutrition states of the children under 6 years of age, pregnant women, lactating mothers and adolescent girls. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது தமிழ்நாடு பத்தி இல்ல, தமிழ்நாடு பைனியர் அப்படின்றாங்க. இந்த விஷயம், இந்த திட்டத்தை மூலியமா இந்த மாதிரியான உணவு சத்து குறைபாடு விஷயத்தை போக்குறதுக்காக பல திட்டங்கள் தமிழ்நாடு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. பைனியர் அப்படின்னானது முதல் முறையாக அவங்கதான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப நம்ம உங்களுக்கே தெரியும், அம்மா உணவகம் இருக்கு இல்லையா, இது என்டையர் இந்தியாலேயே தமிழ்நாடு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட். சோ தமிழ்நாடு தான் நம்ம என்ன சொல்றோம்னா பைனியர் அப்படின்னு நம்ம விஷயத்த சொல்லலாம். சரி, யாருக்கு வந்து இந்த மாதிரி நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக பண்றாங்க அப்படின்னா 6 வயசு கம்மியா இருக்கிற குழந்தைங்களுக்கு, பிரெக்னன்ட் விமனுக்கு, மாசமா இருக்கிற தாய்மார்களுக்கு, அதே மாதிரி பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு, அதே மாதிரி அடலசன்ட் கேர்ள்ஸ்க்கு, அதாவது அடலசன்ட்னா டீனேஜ் கேர்ள்ஸ். ஸோ இவங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்றாங்க. தமிழ்நாடு வந்து பல விஷயங்கள், திட்டங்கள் அவங்களுக்காக, அவங்களோட சத்து குறைபாடு இல்லாம இருக்கிறதுக்கு பல விஷயங்கள் அவங்க செஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பார்க்கலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம். The government of Tamil Nadu successive budget outlays of nutrition and health are highest in the country. The performance of the ICDS schemes and the புரட்சி தலைவர் MGR nutrition meal program, இது உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து சத்துணவு உங்களுக்கு தெரியும். இது யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார்னா நம்மளோட எம்ஜிஆர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அவர் தான் வந்து அவரோட பேர்ல தான் இந்த திட்டமே இருக்கு. அவரோட பேர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதுதான் PTM MGR. அதுக்கப்புறமா நியூட்ரிஷனல் மீல் ப்ரோக்ராம், சத்து உணவு திட்டம், நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம், அதை தான் ஃபுல் இந்த அப்ரிவேஷன்ல நம்ம படிக்கிறோம். ஸோ PTMGRNMP அப்படின்ற விஷயம், புரட்சி தலைவர் MGR நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம் இன் தமிழ்நாடு ஆர் கன்சிடர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த கண்ட்ரி. ஸோ அவரு தான் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு. மத்திய உணவு தெரியும், உங்களுக்கு தெரியும், அந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு. சத்துணவு தெரியும், அதுவும் அவர் கொண்டு வந்த விஷயம் தான். சரி, இப்ப நம்ம அதை பத்தி பார்க்கலாம். The government of Tamil Nadu policies malnutrition free in Tamil Nadu guides the state's long term multi sectoral strategy for eliminating malnutrition. தமிழ்நாடு என்டையர் தமிழ்நாடோட திட்டமே என்னது, முக்கியமான நோக்கமே என்னது, இந்த மால் நியூட்ரிஷன் விஷயத்த தமிழ்நாடுல தான் அறவே ஒழிக்கிற திட்டம் தான் இந்த மால் நியூட்ரிஷன் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்ற ஒரு கான்செப்ட். புரிஞ்சிச்சா உங்களுக்கு?
இது பல காலமா இது வந்து தமிழ்நாடோட முக்கியமான நோக்கமாவே இருக்கு இந்த மால் நியூட்ரிஷனை ஒழிக்கிறது. The goal is to reducing human malnutrition of all types of level of the best performing countries. In Tamil Nadu, ICDS அப்படின்னா என்னது? இங்க இருக்கு ICDS is being implemented through 54,439 child centers comprising 49,499 Anganwadi centers and 4,940 mini Anganwadi centers in 434 child development blocks, 385 rural and 47 urban and 2 tribal. ஸோ இந்த இடத்துலலாம் இத்தனை அங்கன்வாடி சென்டர்ஸ் இருக்கு. அதாவது சத்து உணவு உங்களுக்கு தெரியும்ல அங்கன்வாடி அப்படின்னா இதுதான் அந்த ICDS இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ். So what is ICDS? Integrated Child Development Service. With steady expansion into the unreached area. இப்போ நீங்க இந்த அங்கன்வாடிலாம் எங்க மிஸ் இருக்குது அப்படின்லாம் நீங்க கேட்கலாம். ஏன்னா நீங்கெல்லாம் வந்து இங்கே சிட்டிலேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தவங்க, அதனால அதை பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ரிமோட் ஏரியால தான் இந்த மாதிரி திட்டங்கள், இந்த மாதிரி ஒரு சென்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அங்க வந்து அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாம் அந்த குழந்தைங்களை இப்போ நீங்க வந்து எல்கேஜி ப்ரீகேஜி இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம படிக்கிறோம்ல இங்க சிட்டில. ஆனா அங்க வில்லேஜ்ல அவங்களுக்கு எல்லாம் காசு கிடையாது, அவங்களுக்கு எல்லாம் வந்து சேர்க்கணும்னு அவசியமும் இருக்காது. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கம்முன்னு வச்சிருப்பாங்க குழந்தைங்களை. ஆனா இந்த சென்டர்ல அந்த குழந்தைங்களை எடுத்து வந்து விட்டாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கான தேவையான சாப்பாடு அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஏழையா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தைங்களெல்லாம் இந்த ஆர்கனைசேஷனுக்கு அனுப்பி விடுவாங்க. புரிஞ்சுச்சு உங்களுக்கு? ரைட். இட்ஸ் நவ் கன்சிடர்ட் பை ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரோக்ராம் ஆஃப் ஒன் ஆஃப் திஸ் கைண்ட். நெக்ஸ்ட், the PTMGR-NMP is considered to be the largest noon meal மத்திய உணவு திட்டம் ப்ரோக்ராம் இந்த கண்ட்ரி ஃபார் காம்பேட்டிங் மால் நியூட்ரிஷன். இந்த மால் நியூட்ரிஷன் அறவே ஒழிக்கணுன்றதுக்காக தான் இந்த மத்திய உணவு திட்டம். இந்த மத்திய உணவு திட்டத்துல 2 முட்டை, சத்தான அந்த காய்கறி, அதே மாதிரி பல்சஸ் இதெல்லாம் இருக்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த நியூட்ரிஷன் மால் நியூட்ரிஷன் விஷயமும் இருக்காது. ஸோ தீஸ் ஆர் த ப்ரோக்ராம் ICDS ஸ்கீம்ஸ். ஓகேவா? அடுத்தது இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸை மட்டும் படிக்கிறோம். பாக்ஸை படிச்சு முடிச்சுட்டு லெசனை முடிச்சிடறோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டுல என்னென்ன ஆன்கோயிங் ஸ்கீம்ஸ் ஆன்கோயிங்னா என்னது, இப்ப நடைமுறையில நடந்துட்டு இருக்க ஒரு திட்டங்கள், தமிழ்நாட்டுல திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அண்டர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம். டாக்டர் முத்துலட்சுமி உங்களுக்கு தெரியும், அவங்கதான் வந்து மேட்டர்னிட்டி, அதாவது குழந்தை பிறக்கிற அந்த இதுல அவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டாக்டர். அவங்க வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட். ஸோ மேட்டர்னிட்டி அப்படின்ற பெனிஃபிட் ஸ்கீம் அவங்க பேர்ல வந்து பணம் உதவி கொடுக்குறாங்க. ஸோ யாரெல்லாம் பிரெக்னெண்டா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து ₹12,000 இஸ் பீயிங் டிஸ்பர்ஸ்ட் ஃபார் அ புவர் பிரெக்னென்ட் உமன். ஸோ அந்த அவங்க வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாம ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு பணம் தேவை. அவங்க நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடணுன்றதுக்காக ₹12,000 ஒரு பிரெக்னெண்டா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ₹12,000 கவர்மெண்டே கொடுக்குறாங்க. அடுத்தது சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸும் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேட்ல 2011-12 and with aim to provide universal health care by providing a free medical and surgical treatment. ஸோ அவங்களுக்கு இன்கேஸ் எமர்ஜென்சி ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும்னாலும் இந்த இன்சூரன்ஸ் மூலியமா, இந்த திட்டம் மூலியமா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா அந்த ஆபரேஷனை செஞ்சு கொடுத்துடலாம். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட்ஸ் TNHSP has launched ambulance service free of cost. அது உங்களுக்கு தெரியும், 108 எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் சர்வீஸ். இதுவும் வந்து ஒரு ஹெல்த் சம்பந்தமானதுதான் இல்லையா? உடனடியா எந்த சர்வீஸ் யாருமே வந்து கூப்பிடலாம், யாரு வேணா கூப்பிடலாம். ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்குன்னா டக்குன்னு வந்து ஒரு போன் அடிச்சா ஆம்புலன்ஸ் வந்து நிக்க போகுது. ஸோ அந்த சர்வீஸையும் வந்து தமிழ்நாடு வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ரைட். ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம் emphasizes on providing comprehensive health care service to all students studying in government and government aided schools. கவர்மெண்ட் ஸ்கூல் உங்களுக்கு தெரியாது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் சரி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்லயும் பல திட்டங்கள், பல ப்ரோக்ராம்ஸ். சத்துனா என்ன, சத்து உணவு எப்படி சாப்பிடணும், என்னென்ன எதுல எவ்வளவு காம்பனன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம கரிக்குலம்லயே இருக்குது, நமக்கு தெரியும். இருந்தாலும் பல விஷயங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் மூலியமா ஆர்கனைஸ் பண்ணா பசங்களுக்கு போய் சீக்கிரமா அந்த விஷயம் பதியும்ன்றதுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. காம்படிஷன்ஸ் வைப்பாங்க, டிராயிங் காம்படிஷன், பேச்சு போட்டி, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்வாங்க. நேஷனல் லெப்ரசி எராடிகேஷன் ப்ரோக்ராம் இஸ் பீயிங் இம்ப்ளிமெண்ட் இன் த ஸ்டேட் வித் எய்ம் டு டிடெக்ட் அண்ட் ப்ரொவைட் சஸ்டைன்ட் ரெகுலர் ட்ரீட்மெண்ட் டு ஆல் லெப்ரசி பேஷன்ஸ். லெப்ரசின்ற விஷயம் நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப மோசமா இருந்தது. இப்போ அப்படி அப்படியே கிராஜுவலா எராடிகேட், அதுக்கு மருந்தும் கண்டுபிடிச்சிட்டாங்க, கிராஜுவலா எராடிகேட் பண்ணிட்டே வராங்க. அதை பத்தியான விழிப்புணர்வு ப்ரோக்ராமும் நம்மளோட தமிழ்நாட்டில் நடந்துட்டே இருக்கு. இப்பெல்லாம் யாருமே லெப்ரசினால பாதிக்கிறது இல்லையா? முன்னாடியே போய் அதுக்கான ப்ரையரா சிம்டம்ஸ் ஆரம்பிச்ச உடனே போய் ட்ரீட்மெண்ட்
ட்ரீட்மெண்ட் எடுத்துனா கண்டிப்பா அது வந்து கியூரபிள் டிசீஸ் தான். ஸோ அதனால அதுவும் வந்து கிராஜுவலா எராடிகேட் அதை வந்து ஒழிக்கிறதுக்கான திட்டங்கள் பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஆன்கோயிங் கரண்ட் தமிழ்நாட்டில் இப்போ நடைமுறையில இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் ஸ்கீம்ஸ் அதை பத்தி தான் இங்க பார்த்திருக்கோம். சரி, இப்போ நியூட்ரிஷன் சம்பந்தமான சத்து உணவு சம்பந்தமான தமிழ்நாட்டுல என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம், அது ஒண்ணு ரைட்டு. அடுத்தது நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷன் சப்போர்ட் ஃபார் பிரைமரி எஜுகேஷன். பிரைமரி எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக அதுக்கு நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட். ஸோ 1ல இருந்து 5க்குள்ள படிக்கிற குழந்தைங்களுக்கு இவ்வளவு சாப்பாடு அந்த மாதிரி கொடுத்தானா அவங்க படிக்கவும் வருவாங்க, அந்த சாப்பாடும் சாப்பிடுவாங்க. ஸோ நியூட்ரிஷன் பிரச்சனையும் இருக்காது, குழந்தைங்களுக்கு படிப்பும் போய் சேர்ந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஜெனரல் ICDS ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வேர்ல்ட் பேங்க் அசிஸ்டட் இன்டெகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ், அதுவும் இருக்கு ரைட். வேர்ல்டு பேங்க்கும் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி திட்டம் இருக்கிறதுனால அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க காசு கொடுத்து. பிரதான் மந்திரி கிராம உதயா யோஜனா ஸ்கீம் PMGY. ஸோ இந்த திட்டம் மூலியமா ரொம்ப ரிமோட் வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து அரிசி பருப்பு அவங்களுக்கு தேவையான உணவு அதெல்லாம் வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க இந்த திட்டம் மூலமா. ஓகேவா? தமிழ்நாடு இன்டெகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம். அண்ட் லாஸ்ட் இஸ் மிட் டே மீல் ப்ரோக்ராம், மதிய உணவு திட்டம். ஸோ இது மூலியமாவும் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் மூலியமா பசங்களுக்கு வந்து எந்த குறைபாடும் இல்லாம சத்தான உணவு போய் சேர்ற மாதிரி தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம். இது கண்டிப்பா கேட்பாங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற விஷயம், அதனால இது கண்டிப்பா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது வந்து ஆன்கோயிங் ஸ்கீம்ஸ் பத்தி தமிழ்நாட்டுல என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் எக்ஸ்க்ளூசிவா தமிழ்நாட்டுல என்னென்ன இருக்கு அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். Okay, so with this we are completing our lesson, and I hope this lesson was interesting. Thank you and have a nice day. Bye bye.